கனவில் இந்த மாதிரி பால் குடிக்கிற மாதிரி கனவு வந்துச்சும்மா. அக்காகிட்ட பால் குடிக்க நினைக்கிறது தப்பும்மா. அதான் என்ன பண்ணறதுன்னே தெரியலம்மா. இதான் பிரச்சனைன்னு இம்ரான் கிட்ட சொன்னா. அவன் அவங்க அக்காகிட்ட பால் குடிச்சுட்டு இருக்கான்னு சொன்னான். அவனை கண்டபடி திட்டினாள். இதெல்லாம் சகஜம்டா, கதை படின்னு கெட்ட கெட்ட புத்தகம் படின்னு சொல்லறாங்க. அதெல்லாம் தப்புன்னு சொல்ல. டேய் அம்பி, உனக்கு இருக்கா இல்லை ஒடை பிடிச்சிட்டாங்களா? நாளைக்கு சுடிதார் போட்டு வான்னு சொன்னாங்க. அதான்மா நைட்டு புல்லா அதை நினைச்சித்தான் பீல் பண்ணிட்டே இருந்தேன். துக்கமே வரலை. காலையிலே எழும்போது உச்சா போற இடமெல்லாம் வீங்கி இருக்கு. கெட்ட கெட்ட கனவெல்லாம் வருதும்மா. இதை எங்க போய் சொல்ல? மகனின் கதையை கேட்ட புஷ்பவதிக்கு இப்போதான் தெரிந்தது. நல்லவனா இருக்கதான் யார்கூடையும் பேச வேண்டாம்னு பொத்ரி வளர்த்தேன். இவன் அம்மாஞ்சியா இல்லை ஆம்பளையான்னு தெரியல. ஐசுவை பாத்துக்கிற மாதிரி இவனையும் பாத்துக்கலன்னு இப்போ தான் புரிந்தது. இனி அவன் கிட்ட எப்படி கேட்க முடியும்? விந்து வருமா? கெட்டியாக வருமா? நீர்த்து வருமா? அப்படியே வந்தாலும் குழந்தை பெற தகுதியானவனா? சின்ன வயசில் எள்ளு புடுக்கான்னு தான் என்னோட அக்கா தங்கச்சி எல்லாமே கிண்டல் பண்ணுவாங்க. அவனுக்கு வேற எதுவும் பிரச்சனையா? இதை இப்போதே சரி பண்ணணும். நாளைக்கு கல்யாணம் பண்ணி எதுவும் பிரச்சனை இருந்தால் மருமகக்காரி துப்பிட்டா வம்பு. ஒருவேளை நம்ம புருஷனுக்கு இருக்க மாதிரி சின்னதா இருக்கும்னு மனக்குதிரையை ஓடவிட்டாள். குழந்தையில் என்னோட முந்தானையை பிடிச்சு தான் தூங்குவான். என் மார்புதான் அவனது தலையணையே. ஆனால் கணவன் என்னை மிரட்டினால் அப்போவே டேயின்னு சத்தம் போடுவான். இதை நினைத்து தனக்குள் புலம்பினாள் புஷ்பா. சாரிட்டா விக்கி, அம்மாக்கு இப்போ தான் புரியுது. உன்கிட்டே இருந்து ரொம்ப தள்ளி இருந்துட்டேன். இப்போ சொல்லுங்க, யார் தப்புன்னு? எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். ஜோசியன் சொன்னானே, என்ன தப்பு பண்ணாலும் உங்க வாயாலேயே நீங்க தான் குற்றவாளி, அவரு நல்லவருன்னு கதை கட்டிருவார். சரிடா, இப்போ நான் என்ன பண்ணணும்? அம்மா மாதிரி குளிப்பாட்டி பேசி பாத்துக்கணுமா? அந்த ஆளு உன்னைய பட்டிக்காடுன்னு சொல்லறதுன்னு தப்பே இல்லைம்மா. டேய், அம்மாவை ரொம்ப திட்டுற. மவும், நீ காலையில எப்படி திட்டுன ஞாபகம் இருக்கா? மம், சாரிடா. நீயே வெச்சிக்க. இனிமேல் அதாவது 3 மாசத்துக்கு அப்பா ரூம் பக்கமே போக கூடாதுன்னு சொல்லிருக்க, சரியா? ஜஸ் பாஸ் ஆகிற வரைக்கும். அப்பாக்கு உன்னோட அருமை தெரியணும். எப்போ பார்த்தாலும் பொண்டாட்டி இல்லைன்னா எவ்வளோ கஷ்டம்னு. அப்புறம் வாரத்துக்கு 7 நாள் 2 நாள் அம்மாவா இருக்கணும், 2 நாள் என்னோட பாய் பிரண்டா இருக்கணும், 2 நாள் கேள் பிரண்டா இருக்கணும், 2 நாள் அம்மாவா இருக்கணும். மீதி 1 நாள் பொண்டாட்டியா இருக்கணும். புஷ்பா முகத்தில் கொள்ளு வெடிக்க. சாமி, உன் புருஷனுக்கு பொண்டாட்டியா இரு. ஞாயிற்றுக்கிழமை அப்போதான் அவர் கூட வெளியே போக முடியும். நான் தங்கச்சிய குஜால் பண்ண முடியும். புஷ்பா முகத்தில் புன்னகை. ஏன்டா இவ்ளோ நல்லா பேச ஒரு பொண்ணு கூட லவ் சொல்லலியா? சொன்னாலே. யாரு? அதெல்லாம் சொல்லறேன். நீ இதுக்கு சரிப்பட்டு வருவையான்னு செக் பண்ணுறேன். 2 கேள்வி கேட்கறேன். அதுக்கு என்னோட பாய் ஃப்ரெண்ட் மாதிரி பதில் சொல்லணும். நீ சொதப்னா நான் ஹாஸ்டல் போறேன். லீவுக்கு தாத்தா வீட்டுக்கு போறேன். படிப்பு முடிச்சுதான் வருவேன். ஐசுவும் தின்னு கொழுத்துட்டு இருக்கா. கண்டிப்பா பெயில்தான். அப்பாவும் அவரு பார்த்த மாப்பிளையை கல்யாணம் பண்ணி வச்சுருவாரு. நீ மட்டும் அவருக்கு வடிச்சி கொட்டிட்டே இருக்கணும். என்ன ரெடியா இல்லை கிளம்பவாம்மா? புஷ்பாக்கு என்ன பண்ணறதுன்னு தெரியல. டீலுக்கு ஓகே சொல்லலைனா கிளம்பிருவான். தயங்கிக் கொண்டே சொல்லுடா அம்மா, ட்ரை பண்ணறேன். விக்கி, இப்போ நீங்க என்னோட பாய் ஃப்ரெண்டா கேள் பிரண்டா? பாய் பிரண்டுதான். இதை நான் கேட்கலைம்மா. பசங்க என்னை கலாய்ச்சு கேட்டது. இதை சொன்னா தான் காலேஜுக்கே நான் போக முடியும் அம்பின்னு சொல்லிருவாங்க. புஷ்பா, சரி கேளுடா, அம்மாக்கு தெரிந்தத சொல்லறேன். நீங்க அம்மா இல்லைம்மா என் பிரண்டு. மச்சி இல்லைன்னா மாமான்னு தான் கூப்பிடணும். சரி, நீ கேளு மச்சின்னு புஷ்பாவும் ஆவலாய் மகனின் கேள்வியை எதிர்நோக்கி ஆசிரியைக்கு பயந்து நிற்கும் மாணவியைப் போல முகம் பதட்டத்தில் இருந்தது.
விக்கி டேய் மச்சி 90 கிட்கும் 2K கிட்டுக்கும் என்ன மச்சி வித்தியாசம்? புஷ்பா சிரித்து கொண்டே 10 வயது வித்தியாசம். விக்கி அம்மாவை முறைத்து கொண்டு நீ பேங்க் வேலை செய்யறவன்னு காட்டிட்டையே இதுக்கு இது பதில் இல்லை. நானும் இதேதான் சொன்னேன். அவனுங்க அம்பின்னு ஒரு வாரத்துக்கு கிளாஸ் கிளீன் பண்ண சொல்லிட்டாங்க வேற என்னடா பதில்? 90 கிட்ஸ் பொண்டாட்டியை அம்மா மாதிரி பாப்பாங்க. 2 கிட்ஸ் அம்மாவையே பொண்டாட்டி மாதிரி பாக்கணும்னு ஆசப்படுவாங்க. அதாவது எங்கா பாக்கணும்னு ஆசப்படுவாங்க. அப்போ தான் வெளிய போகும் போது மத்தவங்களுக்கு பொறாமை வருமாம். ஏன்டா இந்த மாதிரி எல்லாம் சொல்லுறாங்களா காலேஜ்ல? ஆமாம்மா அவனுங்க பேசறதை கேட்காம வெளிய வந்தோம்னா அசிங்கமா போட்டில் வரைஞ்சு போடுவாங்க. ஏன்டா இதெல்லாமா நடக்கும்? டீச்சர் கிட்ட சொல்ல வேண்டியது தானே. எதுக்கு துணி இல்லாம காலேஜ் சுத்தி வரதுக்கா? என்ன கொடுமையோ? இரு நான் கல்லூரி வரேன். கம்ப்ளைண்ட் பண்ணறேன். ஐயோ அம்மா நீ ஒரு நாள்ல பேசிட்டு வந்துருவ. ஆனால் நான் காலேஜ் போக முடியாதும்மா. இதெல்லாம் சொல்ல முடியாது. அந்த மேடம்மை கரெக்ட் பண்ணிட்டான் அப்படி இப்படின்னு சொல்லிருவாங்க. இதுக்கு வேற வழி இல்லையா? இது தெரியாம ஐசுவ வேற உன் காலேஜ்ல சேர்த்துட்டேன். நான் தான் தலையார தண்ணி குடிச்சேனே நீ தான் கேட்கல. இப்போ என்ன பண்ண முடியும்? ரிட்டர்ன் வேற காலேஜும் மாத்த முடியாது. இது கூட பரவால்ல. அடுத்தது அதைவிட கொடுமை. புஷ்பா அது என்னடா? ஒரு பெண்ணை என்னோட கேர்ள் ஃபிரண்டுன்னு பிக்ஸ் பண்ணிருவாங்க. அந்த பொண்ணு தினமும் என்ன லஞ்ச் கொண்டு வந்துருக்கா என்ன துணி கொண்டு போட்டு வந்துருக்கான்னு கூட சொல்லணுமா? கொடுமை. அதான் காலேஜ் போகலை. பாவம்தான் நீ. எல்லாம் நீ பண்றது தான். நீ தான் பைட்டர் ஆச்சே. அடிச்சு தும்சம் பண்ண வேண்டியது தானே. அட போம்மா 300 பேரு ஒரு கிளாஸில். என்னோட நிலையை யோசி அப்புறம்தான் தெரியும். அதை விடு. இப்போ 2வது கேள்வி. சொல்லு. ஒரு பொண்ணு நடக்கும் போது வேணும்னு குலுக்குறாளா இல்லை தானா ஆடுதான்னு சொல்லுங்க. புஷ்பவதிக்கு சிரிப்புதான் வந்தது. டேய அந்த இடத்தை யாருமே வேணும்னு குலுக்குவாங்களா? தானாக ஆடும். இதைத்தான் நானும் சொன்னேன். அவனுங்க சொன்ன பதில் என்ன தெரியுமா? என்னடா? அவங்க வேணும்னு தான் குலுக்கறாங்களாம். அதுவும் ஹைஹில்ஸ் போட்டு பசங்களை உசுப்பேத்த அந்த பொண்ணு யாரு தெரியுமா? நீ பெத்து அனுப்பிவிட்டிருக்கையே. அதான் ஒரு தடவை பைக்கில் போகும் போது பார்த்துட்டாங்க. அன்னைக்கு இருந்து என்னோட கேர்ள் ஃபிரண்டுன்னு சொல்லிக்கறாங்க. தங்கச்சின்னு சொல்ல வேண்டியது தானே. போம்மா உன்னோட ஐடியாவும். ஒரு நாள் வண்டியில் ஏத்துனதுக்கே கேர்ள் ஃபிரண்டுன்னு என்கிட்டயே வழியறாங்க. இந்த லட்சணத்துல தங்கச்சின்னு சொன்னால் உன் தங்கச்சிய நான் கட்டிக்கிறேன். அதுவும் வீட்டிக்கு வந்தா அம்மாவை கட்டிக்கிறேன்னு மாமா மச்சின்னு சொல்லிட்டு வந்துருவாங்க. என்னோட ஃபிரண்டுன்னு சொல்லி வச்சிருக்கேன். அதனால என் கிட்ட கேள்வி கேட்கறாங்க இல்லைன்னா அவ்ளோதானா? இதுக்கு என்ன தான் வழி? ஒன்னு அவனுங்க கூட சேர்ந்து கெட்டு போகணும். இல்லைன்னா உன் கூட பேசி தெளிவாகணும். இல்லைன்னா கல்யாணம் பண்ணி போகிறனும். புஷ்பா அவங்களுக்கு பயந்து ஏன் கல்யாணம் பண்ணனும்? நீ என்கிட்ட கேளு நான் பதில் சொல்லறேன். அப்போதான் அவங்களுக்கு நீயும் அம்பி இல்லைன்னு தெரியும். இதுக்கு தான்மா வெயிட்டிங். இப்போ சொல்லுங்க ஐசு வேணும்னு தான் அப்படி நடக்கறாளா? அவ உடல் வாகு அப்படிடா. இல்லைம்மா எனக்கென்னமோ வேணும்னு தான் அப்படி நடக்கறான்னு தோணுது. எதை வெச்சு அப்படி சொல்லுற? அது அப்படித்தான். கம்முனு இரு கம்முனு இரு. ஹலோ மேடம் நான் மகன்னா கேட்கலை. பசங்க கேட்டிருக்காங்க. நீங்க என் கேர்ள் ஃபிரண்டு இப்போதைக்கு அதான் கேட்டேன். புஷ்பா உனக்கு எப்படி சொல்லறது? அவனுங்க சொன்ன மாதிரி நீ அம்பிதான் போல. என்னை மாதிரி தான் அவளுக்கும் இருக்கும். பாவம் அவ என்ன பண்ணுவா? பசங்க பாக்கும் போது எனக்கு எப்படி கஷ்டமா இருக்குமோ அதே மாதிரியா தான் அவளுக்கும் இருக்கு. இந்த நாய் புரிஞ்சிக்க மாட்டிரான். டேய் விக்கி அம்மாக்கு கொஞ்ச உடம்பு பெரிச்சு. அதேதான் அவளுக்கும். தாயை போல பிள்ளை நூலை போல சேலைன்னு. அதாவது உன்னோட குட்டி வாத்துதான் ஐசுக்கு வாடகைக்கு விட்டுருக்கேன்னு சொல்லுற. இதை கேட்டதும் புன்னகைத்து
அவ வாத்துதான் சரியா சொன்னே, கொஞ்ச நாளாவே வெயிட் போட்டுட்டே வரா, அப்போவே சொன்னாங்க. இவ இளவரசி தான், ஆனால் குலுக்கல் ராணி இவ அம்மா தான்னு சொன்னாங்க. அப்போ நீங்க தான் முக்கிய குற்றவாளி. குலுக்கல் ராணியாம். டேய் கொழுப்புடா உனக்கு இப்போ தெரியுதாம்மா, காலேஜ போய் பிரண்ட்ஸ் கிட்ட பேசறது எவ்ளோ கஷ்டம்னு. இப்போ சொல்லுங்க, காலேஜ் போறது எவ்வளோ கஷ்டம்னு. நான் என்னடா பண்ண முடியும், நாளையில் இருந்து அவளை அசைக்காம நடக்க சொல்லுறேன். எங்க நீங்க நடந்து போங்க பாப்போம். ஐசு மேல தப்பா இல்லை, உங்க மேல தப்பானவுன்னு பார்ப்போம், அப்போ தான் நம்புவேன். தான் மகன் முன்னே ஆட்டாமல் நடப்பது நடக்காத காரியம், அதனால் அமைதியா நிற்க. நான் தான் அப்போவே சொன்னேனே, நீ கேள் பிரண்டுக்கும் ஆகமாட்ட, பாய் பிரண்டுக்கும் ஆக மாட்டன்னு. முதல் நாளே இப்படி சொதப்பல், நான் ஊருக்கே போறேன். சரிடா குட் நைட், நடக்கிறேன்னு குலுக்காமல் தான் நடந்தாள். இதான் அம்மா மகனுக்கும் ஆரம்பபுள்ளி. தங்கைக்கு சொல்லி கொடுப்பான், அம்மா கிட்ட கத்துக்குவான். அடுத்த பதிவில் பார்க்கலாம்.